ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி 22 இந்த வீடியோன்றதை நான் பண்ணுறேன். நாளைக்கு தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டே. இந்த ஒரு விரலில் அடுத்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா மாறப்போகுது. மாறுமா இல்லை அப்படியே இருக்குமான்றது மக்கள் கையில் தான் இருக்குது. எலெக்ஷன் டே. தயவு செய்து என்ன ஒர்க்காக இருந்தாலும் இந்நேரத்துக்கு நிறைய பேர் ஊருக்கு கிளம்பியிருப்பீங்க. இன்றைக்கி ஊருக்கு கிளம்பாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு விட்ட ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு உங்கள் ஊருக்கு போயிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஓட்டை மறக்காமல் போட்டுருங்க. பிகாஸ் இத்தனை வருஷமாக உங்கள் லைஃப் மாறி இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கரெக்டான கட்சியை சூஸ் பண்ணிவிட்டு ஓட்டுன்றது போடுங்க. என்னமோ ஆகுது, எல்லைய மீறுது, பாரமா சேருது, நெஞ்செல்லாம் நோவுது. அண்ட் என்னென்னா, இது உங்கள் கையில் இருக்கா? தயவு செய்து இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஏன்னா இது நீங்கள் எடுக்கலைன்னு வச்சிங்க, நாளைக்கு அங்கே போயிட்டு நீங்கள் பூத் கிட்ட போய்ட்டு இது கேட்க வேண்டியதாக இருக்கும். இது ஒன்றும் இல்லைங்க, பூத் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாக்குள்ளே வரும்போது இது கொடுப்பாங்க ஆக்சுவலாக. பட் இன்கேஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது முன்னாடியே நம்ம ஒரு டவுன்லோட் பண்ணிட்டு ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு போயிட்டோன்னா நீங்கள் ஈஸியாக அதை காட்டிட்டு பூத் ஸ்லிப் காட்டிட்டு நீங்கள் ஓட்டு போடலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா சிம்பிள் தான். எலக்டோலர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு ஓட்டர் ஐடி நம்பர் கேப்சா டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட பூத் வந்துடும். அதில் வியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷனும் வந்துடுங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. நாளைக்கு ஓட்டு போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தாராளமாக போனீங்களா, பிடிச்ச ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு ஓட்டு போடணும் ப்ரோ, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ்லாம் வருது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அது உங்களோட 100% விருப்பம். நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க. ஆனால் ஒரு விஷயம், இத்தனை வருஷமாக ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. இல்லை இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டால் அடுத்த 5 வருஷத்தில் மாற்றத்தை கொண்டு வருவாங்களா அப்படின்றத யோசிங்க. இல்லை அப்படின்னா இது உங்களோட விருப்பம் தான். இங்கே எல்லாமே காசு கொடுத்து வாங்கலாம். முக்கியமாக ஓட்டு கூட பல்லாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி ஓட்டு வாங்கிறதுக்கு. நிறைய பேர் அந்த வலையில் விழுந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க கொடுக்குற 5,000 10,000 15,000 25,000 அதை வச்சு 5 வருஷம் ஓட்ட முடியுமா? முடியாது. இந்த இடத்துல காசு முக்கியம் கிடையாதுங்க. அந்த ஸ்டெபிலிட்டியான ஒரு சிஸ்டமை கொண்டு வரது தான். அதுதான் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. புதுசாக வந்த கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சி வேணால் இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஒரு விஷனரியாக சொல்கிறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு கட்சிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அப்படி தான் நம்ம விஜயகாந்த் அப்படின்னு ஒரு மனுஷனை கைவிட்டுட்டோம். கடைசி வரலுமே பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் நம்ம ஒரு நல்ல பிளேஸை கொடுக்கல. பட் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அதை பற்றியே சொல்லி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஸோ அதனால் ஒருத்தங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதை தடுக்காதீங்க. இப்போ விஜயகாந்த் சாரோட கட்சி என்ன இருக்குன்னு எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். அந்த மனுஷன் உயிரோடு இருந்திருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். கூச்சமே இல்லாமல் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அரசியலில் நடந்துடுச்சு. இன்னொன்று என்னென்னா, சில நடிகர்கள் ஒரு சக நடிகர் அரசியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார், ஒரு கட்சிக்குள்ளே இருக்காருன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை பேசுகிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. மறைமுகமாக பார்த்திங்கன்னா தாக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கட்சி வர்சஸ் மிச்சம் எல்லா கட்சியுமே. ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கட்சி வந்தப்போ டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு என்னென்னா லைக் பெருசாக தெரியல. ஓகே, இதுவும் இன்னொரு கட்சி மாதிரி ஒரு நடிகர் ஆசையோடு வந்துட்டார், அரசியலுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே சக நடிகர்களே பார்த்திங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜயை தாக்கிட்டே இருந்தாங்க. மறைமுகமாக நிறைய விஷயங்கள்ல அது எல்லா மக்களுக்குமே தெரியும். காசு கொடுத்து எது வேணால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல். பட் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்காமல், எந்த ஒரு தவறான வழியில் போகாமல் அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி டிவிக்கே மக்களுக்கு இதெல்லாம் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு முழுமையான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, எடுத்த உடனே இவங்களுக்கெல்லாம் நம்ம சீட்டு கொடுத்துடணுமா, எடுத்த உடனே இவங்களெல்லாம் நம்ம சிஎம் ஆக்கணுமான்னு சொல்லிட்டு சில மேதாவிகள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல புது கட்சி பழைய கட்சிலாம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற கட்சி இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு? 100 விஷயங்கள் சொல்கிறாங்களா, அந்த 100ல் 10 விஷயமாவது பண்ணியிருக்கா? இல்லை ஒரு 20 விஷயமாவது பண்ணியிருக்கா? இல்லை. இது மக்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொன்று, பிரகாஷ் ராஜ் அவர்கள் நான் கண்டிப்பாக இதை நான் கண்டிச்சே ஆகணும். அவர் ரீசெண்டாக சொல்கிறாரு, ஒரு டிரைவரோட பையனுக்கு யாரும் எடுத்த உடனே நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஷின் கேட்குறாரு. நான் கேட்குறேங்க, ஒரு சிஎம்மோட பையன் டெபுட்டி சிஎம் ஆகலாம், அந்த டெபுட்டி சிஎம்மோட பையன் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஓனர் ஆகலாம். ஆனால் இந்த இடத்துல டாக்டரோட பையன் டாக்டர் ஆகலாம், ஒரு நடிகரோட பையன் நடிகர் ஆகலாம். ஆனால் ஒரு டிரைவரோட பையன் டிரைவர் தான் ஆகணுமா? எம்எல்ஏ ஆகக்கூடாதா? மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடாதா? லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதா? என்ன ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட் பிரகாஷ். நான் ஆக்சுவலாக பெருசாக அவர் மேலே எனக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. பட் ரீசெண்டாக அவர் பேசுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஏன் ஒரு அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதி தான் ஆகணுமா?
சிஎம்மோட பையன் தான் சிஎம் ஆகணுமா, எம்எல்ஏவோட பையன் தான் எம்எல்ஏ ஆகணுமா, ஏன் ஒரு டிரைவரோட பையன் எம்எல்ஏ ஆகக்கூடாதா, ஒரு டிரைவரோட பையன் டாக்டர் ஆகக்கூடாதா, இந்த நாட்டை ஆளக்கூடாதா? இதில் என்ன தப்பு இருக்குது? இது ஜனநாயக நாடு தானே. ஒரு கேவலமான சீப்பான ஒரு மைண்ட் செட்டில் பிரகாஷ் ராஜ் இதை பேசியிருக்காரு. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகளுக்கு இது வருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. அண்ட் மோரோவர் டிரைவராக இருக்கிறது ஒரு தவறான விஷயம் கிடையாதுங்க. அதுவும் ஒரு தொழில், அதுவும் ஒரு ஜாப். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஜாப் அது டிரைவர் தொழிலில் இருக்கிறது. அதுவும் இங்கே தவறு கிடையாது. என்ன ஒரு டிரைவரோட பையன் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? என்ன வார்த்தைங்க அது, என்ன வார்த்தை? ரொம்ப கன்றாவியான ஒரு வார்த்தைகள்லாம் பிரகாஷ் ராஜ் ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் மோரோவர் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான ரீசன், நாளைக்கு எலெக்ஷன்ஸ், அடுத்த 5 வருஷம் டிசைட் பண்ண போகிற ஒரு நாள். தயவு செஞ்சு மறக்காமல் நாளைக்கு என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் போய் ஒரு ஓட்டை போட்டுருங்க. வயசானவங்களே ஓட்டு போடுறாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களாம் நம்ம ஓட்டு போட்டால் தான் அடுத்த ஒரு 5 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க முடியும். தமிழ்நாடு ரியலி நீட்ஸ் எ சேஞ்ச். அந்த சேஞ்ச், அந்த மாற்றத்தை கொண்டு வரது மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஒரு விரலாக நமக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்தில் இந்த ஒரு விரலுக்கு அந்த பவர் இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க. இந்த 5 வருஷத்தை டிசைட் பண்ண போகிற அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளைக்கு நம்ம தான் இங்கே ராஜா. நம்ம கையில் தான் அந்த பவரே இருக்குது. ஸோ அதனால் அந்த அடுத்த 5 வருஷமே நம்ம அந்த ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னா நம்மளோட பவரை இந்த எலெக்ஷன்ஸ் அன்றைக்கி நம்ம காட்டணும். ஸோ அதனால் ஓட்டை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மாற்றத்துக்காக ஓட்டுன்றது கேஷ் பண்ணுங்கள். சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எந்தெந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை பேர் ஊருக்கு கிளம்பியிருக்கீங்க ஓட்டு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட் சி எத்தனை பேர் ஊருக்கு கிளம்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.